எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபையினாலே இந்த மார்ச் மாதத்திலே ஜெப நாட்களிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார்ல. சங்கீதம் 113:7 நாம் பார்க்கிறபடியாக அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, இது உண்மையாகவே என்னுடைய உள்ளத்தை, நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்தையும் ஆசீர்வதிக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய உள்ளத்தை இந்த வார்த்தைகள் மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறது. ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கும்போது அதை நாம் சிறு பிள்ளையை போல நாம் அப்படியே வாங்கி கொள்ள வேண்டும். அப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் பெற்றுக்கொள்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி கீழ்ப்படியை நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இருதயத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளும்போது அந்த வார்த்தை அப்படியே நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். இங்கே சங்கீதக்காரன் இந்த தூக்கி விடுகிறார், உயர்த்துகிறார் என்று சொல்லும் பொழுது நாம் 1ஆம் தேதி செய்தியில் தெளிவாக பார்த்தோம். ஏழ்மையை குறித்து பேசலை, எளிமையை குறித்து பேசுகிறார். ஏதோ வயசில் குறைவை குறித்து பேசலை, சிறியவன் அப்படின்னு சொல்லிட்டு, மாறாக தன்னை தாழ்த்துகிறவனை குறித்து பேசுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே சங்கீதம் 113 7ஆம் வசனத்தை கடந்து 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அப்படி தூக்கி விடுகிறார், உயர்த்துகிறார். அவன் அப்படியே வச்சுட்டு போகிறாரா ஆண்டவர்? இல்லை, அவனுக்கு ஒரு டெசிக்னேஷன், அவனுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணின்னு சொல்கிற அதே தேவனுடைய வார்த்தை இந்த தூக்கி விடுகிறார், உயர்த்துகிறார். அந்த மனுஷனுக்கு ஒரு பொசிஷனை கர்த்தர் வைக்கிறார், ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 8ஆம் வசனம், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சும்மா எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு போகல, குப்பையிலேருந்து எடுத்து அந்த சேரில் உட்காரு அப்படின்னு போகல. எங்கே வைக்கிறாரா? அவர் யாரை பிரபுக்களாக ஏற்படுத்தினாரோ, தமது ஜனத்தின் அதிபதிகள், அவர் யாரை அதிபதிகளாக ஏற்படுத்தினாரோ அவர்களோட, அவங்க மத்தியில், அவங்க இருக்கிற இடத்துல, அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு இடத்த ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சு அங்கே கொண்டு போய் உட்கார வைக்கிறார். இது கர்த்தரை இல்லாமல் வேற யாரும் செய்யவே முடியாதுங்க. தாவீதின் வாழ்க்கையில் அவர் அனுபவமாய் ருசி பார்த்ததை இங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். நான் ஜெபிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை தூக்கி விட்டு நம்மை உயர்த்தி ஒரு இடத்துல, ஒரு ஸ்தானத்தில் ஆயத்தம் பண்ணின ஒரு மேன்மையிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. எதற்காக? 1ஆம் தேதியை பார்த்தோம். துதிக்கிறவங்களை கொண்டு வந்து வைக்கிறார், தாழ்த்துறவங்களை கொண்டு வந்து வைக்கிறார். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பையும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவியானவரையும் குறித்து நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வந்து அவர் மகிமைக்காக வைக்கிறார். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் மறையும் திசை வரைக்கும் அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி அவர்களை வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம், அதுக்கு முன்னாடி 2 கொரிந்தியருக்கு போவோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் முந்தின வசனத்தில் தேவன் மேலே நம்பிக்கை, கிறிஸ்துவின் மூலமாக இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம், தேவனை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் அவர் சொல்கிறார்,
நாங்கள் ஏதோ எங்களால் காரியத்தை நடத்துகிறோம், எங்களால் இந்த அற்புதங்கள்லாம் நடக்குது, எங்களால் இத்தனை ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, எங்களால் நாங்கள் இந்த காரியங்களை எல்லாம் ஏதோ எங்கள் பலத்தால் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எங்களால் நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. தமிழில் தகுதின்னு போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் சஃபிஷியன்சி. எங்கள் நிறைவு தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்களை நிரப்பி வச்சிருக்கிறார் ஐயா. இந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் எங்களை நிரப்பி வச்சிருக்கிறார். நாங்கள் புலம்ப மாட்டோம். சிலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்தாலும் அப்படியே இல்லை, ஒன்றும் இல்லை, இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க வாழ்க்கையில் கஷ்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். பவுல் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சொல்கிறாரு, கடவுளை எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார், எங்களை நிறைவாக வச்சிருக்கிறார். எங்கள் தகுதி எங்களால் வரல, அது மட்டும் எங்களுக்கு தெரியும். எங்கள் தகுதி தேவனால் வந்திருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஜெப நாட்களில் இந்த சிந்தை நமக்கு வர வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளார இருந்த சிந்தை பிலிப்பியர் 2 பார்த்தோம். அதே தான் இப்போ பவுலுக்குள்ளாரே இருக்கு. பவுலுக்குள்ளார பவுல் சொல்றார் இல்லைங்களா, 1 கொரிந்தியர் 2 கடைசி வசனத்தில், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இந்த சிந்தை, இதுதான் சிந்தை. கடவுள் தான் எங்களை, கர்த்தர் தான் எங்களை நிறைவாக வச்சிருக்கிறார். கர்த்தர் தான் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவர்னால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். நாங்கள் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என் தேவனாகிய கர்த்தரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எபேசியர் நிருபத்துக்கு போகும்போது 2 4 இருந்து வாசிக்கும் பொழுது 7 வரைக்கும் வாசிப்போம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாவத்தில் செத்து கிடந்தோம் ஐயா. ஆனா தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஓ ஹல்லேலூயா. அந்த இரக்கத்துக்கு முடிவே கிடையாது. அந்த இரக்கத்துக்கு அளவே கிடையாது. அந்த இரக்கத்துக்கு எல்லையே கிடையாது. அந்த இரக்கத்தினால பாவத்தில் செத்து கிடந்த எங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு எங்களை உயிர்ப்பித்தார். நாங்கள் செத்து போய் கிடக்கல, எங்கள் ஆவியில் நாங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எங்களை மறுபடியும் ஜனிப்பித்திருக்கிறார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 6:7 சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. கடவுள் எங்க மேல வச்சிருக்கிற கிருபை, தயவு, இது ஏதோ ஒரு நாள் வச்சது இல்லை. வருங்காலங்கள், இன்னும் வருகிற நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருஷங்கள், வருகிற காலங்கள், எதிர்காலங்கள்லையும் இந்த கிருபை எங்களை விட்டு போகவே போகாது. எங்க மேல கடவுள் வச்ச கிருபை அது தொடர்ந்து பலமாய் வெளிப்படும். ஏன்னா அந்த கிருபையை பார்த்து மற்றவங்களும் அவரை நம்பி வந்து அவங்களும் கிருபையை பெற்றுக்கொள்வாங்க. அந்த வருங்காலங்களிலும் அந்த கிருபை விளங்கும். அதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட எழுப்பி, கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இதில் நம்ம கவனிக்கிற விஷயம் என்னன்னா, நம்மளை செத்து போயிருந்த பாவத்தில் செத்து போயிருந்த நம்ம உயிர்ப்பித்தார். அப்புறம் அங்கிருந்து தூக்குறாரு. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குறாரு, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தார். நாங்கள் ஏதோ மேலேயே இல்லை, கீழே இருந்து தான் வந்திருக்கிறோம். அவர் கிருபை எங்களை உயர்த்தி இருக்கிறது. அந்த ரட்சிப்பு எங்களை உயர்த்தி இருக்கிறது. எல்லா உயர்வுக்கும் மேலான உயர்வு ரட்சிப்பு என்கிற உயர்வு. அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. அந்த ரட்சிப்புனால எல்லாமே நமக்கு கிடைக்குது. உயர்த்தி எங்க உட்கார வச்சாராம்? எப்படி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் தாவீது சொல்றாரு,
மனிதர்கள், மனித பிரபுக்கள், மனித ராஜாக்கள் மாத்திரம் இல்லை, இங்கே உன்னதங்களிலே கிறிஸ்துவோட, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோட உட்காரவும் செய்தார். உயிரோட எழும்பச் செய்து அப்படியே தரையில் விட்டுட்டு போல உன்னதங்களிலே அவரோடு உட்கார செய்தார். 8ஆம் வசனம், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. மீண்டும் மீண்டும் பவுல் சொல்ற காரியம், இது எங்களால் உண்டானதல்ல, இது உங்களால் உண்டானதல்ல. சொல்லுங்க, இது என்னால் உண்டானதல்ல. இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. இது தேவனுடைய ஈவு, இது தேவனுடைய கிருபைன்னு சொல்லுங்க. கிருபை என்னை ரட்சித்தது. சொல்லுங்க, கிருபை என்னை ரட்சித்தது, கிருபை என்னை உயர்த்தினது, கிருபையினால் உன்னதங்களிலே நான் இயேசுவோடு உட்கார்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் தாவீது கர்த்தரால் உயர்த்தப்பட்டு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா வராரு. சவுலும் அவன் குடும்பத்தாரும் அழிந்து போறாங்க. அப்ப தேவனுடைய சமூகத்துல போய் அவர் உட்கார்றார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல அதை பார்க்கிறோம். கர்த்தர் தாவீதோட நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறார். என்னெல்லாம் பேசுறாரு பாருங்க. 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 2 சாமுவேல் 7:8, இப்பொழுது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படிக்கு ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார். ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்தம்பா உன்னை, இந்த ஆடு மேலே இருக்கிற நாத்தம் தான் உன் மேலே அடிச்சிட்டு இருந்துச்சு, உன்னை நான் எடுத்தேன். நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருந்த பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை, பெயரை உனக்கு உண்டாக்கினேன், அப்படின்னா உயர்த்தினேன். இப்ப சிறியவனை எடுக்கிறாரு புழுதியிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துறார். எங்க உயர்த்தி வைக்கிறார்? பெரியார்களோட. உன் பேரும் மற்ற பெரிய ஆட்கள் பேரும், அவங்க பேரெல்லாம் சொல்லும்போது உன் பேரும் அதில் இருக்கு. காரணம், உன்னை நான் உயர்த்தி இருக்கிறேன். இப்படியெல்லாம் கர்த்தர் சொல்றாரு பாருங்க. சொன்ன உடனே அந்த தாவீது, ஏன்னா அந்த கர்த்தர் தூக்கி எடுக்கிறார், உயர்த்துறாரு. இது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். உண்மையாலுமே பெரிய விஷயம்தான். ஆனால் இதோட முடிஞ்சிடக்கூடாது நம்ம கதை. ஏன்னா இந்த விஷயத்தை குறித்ததாக கர்த்தர் தூக்கி எடுக்கும் போதும் உயர்த்தி வைக்கும் போதும் நம்ம என்ன செய்யணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலன்னா, நம்ம செய்யலைன்னா, அந்த தூக்கி எடுக்கிறதும் உயர்வையும் ஒருவேளை சிலர் இழக்க கூட நேரிடும், இல்லை அப்படியே போயிடும். தேவன் அதை விரும்பவில்லை. அவர் முடிவில்லாமல் உயர்த்தி கொண்டே இருக்க விரும்புகிறார். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கு. அப்போ உயர்த்திட்டே போக விரும்புகிறார். தாவீது வாழ்க்கையை பார்க்குறோம். அவன் ஒரு லெவலில் நிற்கலை. அவரை கடவுள் கடைசி வரைக்கும் உயர்த்துறார். அதுக்கப்புறம் அவருடைய சந்ததியை உயர்த்துறார். கற்ப பிறப்பாகிய சாலமோன். அதுக்கப்புறம் அவருடைய சந்ததியை உயர்த்துறார். ஆண்டவராகிய இயேசு தாவீதின் குமாரன் அழைக்கப்படுறார். என்ன பாருங்க, அந்த சந்ததியெல்லாம் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததி. உயர்வுக்கு கர்த்தர், மனுஷன் கொடுக்கிற உயர்வுக்கு முடிவு உண்டு, அளவு உண்டு. கர்த்தர் கொடுக்கிற உயர்வுக்கு முடிவும் இல்லை, அளவும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். துள்ளி குதிக்கணும் போல இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், மனுஷன் கொடுக்கிற உயர்வுக்கு முடிவு உண்டு, அளவு உண்டு. கர்த்தர் கொடுக்கும் உயர்வுக்கு முடிவும் இல்லை, அளவும் இல்லை. அதனால கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு அப்படின்னும் போது, தூக்கி எடுக்கிறாருன்னும் போது, நம்ம சில விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருக்கணும். நீங்கள் பார்த்த மாதிரி
எங்கள் தகுதி தேவனால் உண்டு. அவர் தான் என்னை தகுதிப்படுத்துகிறார். அவர் இல்லைன்னா நான் இல்லை. அவர் தான் என்னை நிறைவாக வைக்கிறார். இன்னைக்கு நான் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கிறேன்னா அவர் தாங்க காரணம். அதை வாயை திறந்து சொல்லணும். வாயை மூடிக்கிட்டே நம்ம இருக்கக்கூடாது. எல்லார்கிட்டையும் சொல்லணும். வேலையில் பார்க்குறவங்களிடத்துல, போகிற வர இடத்துல, எல்லா இடத்துலையும் சொல்லணும். இங்கே தாவீதை பார்க்குறோம். என்ன செய்கிறார் பாருங்க, 18ஆம் வசனத்தில் நாத்தான் இதெல்லாம் சொல்லி முடித்த பிறகு, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, அப்படின்னா இருந்துன்னா உட்கார்ந்துன்னு அர்த்தம். இங்கிலீஷில் இஸ் சாட், தரையில் போய் உட்கார்றாரு அந்த கூடாரத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஆண்டவரே, இவ்வளோ தூரம் வந்ததற்கு என் தகுதி இல்லை ஆண்டவரே, என் குடும்பத்தின் தகுதியும் இல்லை ஆண்டவரே. அப்படியே கடவுளுடைய மனசை தொட்டு, அப்படியே ஒரு சின்ன குழந்தை அப்பா நெஞ்ச தொடுற மாதிரி, பிஞ்சு விரலால் நெஞ்ச தொடுற மாதிரி அவனுடைய இருதயத்தை டச் பண்ணுறார். ஆண்டவரே, இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்களே, இது ஏன் தகுதியும் கிடையாது, எங்கள் அப்பா அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது, ஈசாய் கிடையாது ஆண்டவரே, இது உங்களால் வந்த தகுதி. அதுக்கப்புறம் கடவுள் அவரை பயங்கரமாக ஆசீர்வதிக்கிறார். அதே அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் நம்ம 29 வசனம் இருக்குது, அதில் வாசிச்சு பாருங்கள். கர்த்தர் அவரை எப்படியெல்லாம் உயர்த்துறார். அவர் சொல்கிறார், உன் காலத்துக்கு பின்னாடி உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், என் கிருபையை விலக்கவே மாட்டேன். சவுலை விட்டு என் கிருபையை எடுத்தேன், ஆனால் உன்னை விட்டு உன் சந்ததியை விட்டு நான் எடுக்க மாட்டேன். காரணம் அந்த உணர்வு. எந்த உணர்வு? அவரால் தான் நம்ம இருக்கிறோம். அவர் கிருபை தான் நம்மளை கொண்டு வந்தது. அந்த கிருபையை மறக்கவே மாட்டேன். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அவரால் தான் நான் இருக்கிறேன். அந்த கிருபை தான் என்னை கொண்டு வந்திருக்கு. அந்த கிருபையை மறக்கவே மாட்டேன். அவரால் தான் நான் இருக்கிறேன். அந்த அவர் கிருபை தான் என்னை கொண்டு வந்தது இவ்வளோ தூரம். அந்த கிருபையை நான் மறக்கவே மாட்டேன். Glory to Jesus. இப்போ இது ராஜாவான உடனே அந்த காரியத்தை சொல்கிறார். இப்போ தாவீது எல்லாம் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து கடைசியில் முடிக்க போகிறார் பாருங்க. தாவீதின் கடைசி வார்த்தைகள்னு ஒன்று வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 23 1ஆம் தேதி அதை குறித்து பார்த்தோம். அப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துலையும் தாவீது எப்படி கடைசியாக கடவுள்கிட்ட சொல்கிற வார்த்தைகள் ரொம்ப அழகாக இருக்குது. 23:5, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. இது தமிழில் அந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப ஒரு சரியாக மொழிபெயர்க்கப்படலை. அதுதான் உண்மை. ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஆங்கிலத்தில் அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏன்னா இதனுடைய அர்த்தத்தை நான் புரிந்து கொள்ளும்போது ரொம்ப மகிமையான ஒரு வார்த்தை. இந்த 2 சாமுவேல் 23 5ஆம் வசனம். Although my house be not so with God, அதாவது என் குடும்பம், என் வீடு, நாங்கள்லாம் இந்த ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு தகுதி, எங்களால் தகுதியே கிடையாது. எங்களுக்கு அது மாதிரி யோசிக்கவே முடியாது. எங்களுக்கு தகுதியே இல்லை. தகுதியே நாங்கள் இல்லாதப்பையும் அவர் எங்களை தகுதிப்படுத்தினார். அதை எப்போ யோசிச்சு பார்க்குறாரு? எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவர் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்ந்து முடிச்சிட்டார். அடுத்தது ரிலே பேட்டனை மகனுக்கு கொடுக்க போகிறார். அப்போ சொல்கிறாரு, நான் தகுதி இல்லாமல் இருந்தாலும் அவர் என்னை தகுதிப்படுத்தினார். என் குடும்பம் தகுதி இல்லாமல் இருந்தாலும் எங்களை அவர் தகுதிப்படுத்தினார். நினச்சி பார்க்குறாரு பாருங்க. அதை தான் நம்ம நினைக்கணும். என்னோட அவர் நித்திய உடன்படிக்கையை பண்ணிட்டார். அப்படின்னா நான் உன் சந்ததியெல்லாம் நான் ராஜாக்களா அப்படி வைப்பேன்.
அந்த சந்ததியை நான் தெரிந்து கொண்டேன். ஒரு நாள் அந்த சந்ததி விலகாது, அதை விட்டு விலக மாட்டேன் அப்படி சொல்றாரு. Yet he has made with me an everlasting covenant, ordered in all things and sure. நிச்சயமான உடன்படிக்கை. For this is all my salvation and all my desire. என்னுடைய எல்லா ரட்சிப்பும், என்னுடைய எல்லா வாஞ்சையும் இந்த உடன்படிக்கைக்குள்ள, கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைக்குள்ளாரதான் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். தமிழ் அப்படி சொல்லப்படலை. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தையையும் வாக்கு தத்துவத்தையும் நம்ம பிடிச்சிக்கிட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கை இதுக்குள்ளார தான் இருக்கு ஆண்டவரே, நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் பேசின இந்த வார்த்தைக்குள்ளார தான் என் வாழ்க்கை இருக்கு. அந்த விசுவாசம் நமக்கு வேணும். கர்த்தர் சொல்கிறார் இந்த மாதத்தில், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குறாரு, எளியவனை குப்பையிலேருந்து உயர்த்துறாரு. ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க, என் இந்த மாதம் என் வாழ்க்கை உங்கள் வார்த்தைக்குள்ளார இருக்குது, நீங்கள் சொன்னதுனால அது அப்படியே நடக்கும் ஆண்டவர். இந்த வருஷம் சொன்னீங்க, என்னை கேளும், ஜாதிகளை தேசங்களை சுதந்திரமாக, பூமியின் எல்லைகளை சொந்தமாக தருவேன். நீங்கள் சொல்லிட்டீங்க, என் வாழ்க்கை, என் எதிர்காலம் அதுக்குள்ளார தான் இருக்குது. உங்கள் வார்த்தையை நான் நம்புகிறேன். என் ரட்சிப்பு அதுக்குள்ளார தான் இருக்குது. என் பாதுகாப்பு, ரட்சிப்பு, நான் பாதுகாப்பு, என் ஆசையெல்லாம், எனக்கு தேவையான எல்லாமே உங்கள் வார்த்தைக்குள்ளார இருக்கு ஆண்டவரே. உங்கள் வார்த்தைக்குள்ளார இருக்கு ஆண்டவரே. உங்கள் வார்த்தைக்குள்ளார. இந்த கண்ணோட்டம் நமக்கு வேணும். இந்த மனப்பான்மை நமக்கு வேணும். நிறைய பேர் என்ன பண்ணுறது, யார் எனக்கு செய்வாங்க, யாரை போய் குடிக்கலாம், யார் எனக்கு பார்ப்பாங்க, யார் எனக்கு வைப்பாங்க, யார் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உங்களை மாதிரி இல்லை. இந்த மனசு, இந்த மாதிரி எண்ணம் மாதிரி ஒரு மனுஷனை ஆசீர்வாத தடைக்குள்ளார தள்ளுறது வேற எதுவுமே இருக்க முடியாது. இவ்வளோ வார்த்தையை கொடுத்துருக்கிறனே, என்னைக்கு தான் நீ என் வார்த்தைக்குள்ளார இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க போற அப்படின்னு ஆண்டவர் கேட்பார், அங்கலாய்ப்பார். தாவீது சொல்றார், ஆண்டவரே உங்கள் வார்த்தைக்குள்ளார உடன்படிக்கை பண்ணிட்டீங்க, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டீங்க, என் எல்லா ரட்சிப்பும், என் எல்லா ஆசையும் உங்கள் வார்த்தைக்குள்ளார இருக்கு. ஹல்லேலூயா, praise the Lord. கடைசியா சொல்றாரு, although he make it not to grow, will he not make it increase? மார்ஜின் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே இன்னும் என்னெல்லாம் உயர்வு வச்சிருக்கீங்களோ, உங்க வார்த்தைக்குள்ளார அவ்வளோ இருக்கே, இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த வார்த்தையை சொல்லி அது மாதிரியே செஞ்சுட்டு வந்துருக்கீங்க. இன்னும் அந்த வார்த்தைக்குள்ளார இருக்கிற கிருபையெல்லாம் பெருகாதா? அதை நான் பார்க்கணும். இன்னும் உங்கள் வார்த்தைக்குள்ளார எவ்வளவோ நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தையில், நீங்கள் கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவத்தில் நான் பார்த்தது கொஞ்சம் தான், இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. அதெல்லாம் நான் பார்க்கணும், ஆசையாக இருக்குது. எப்படி பேசுகிறார் பாருங்க. அதனால தான் சொன்னேன், ஒரு சின்ன பிள்ளை தான் பிஞ்சு கையை வச்சு, பிஞ்சு விரலை வச்சு அப்பா நெஞ்ச தொடுற மாதிரின்னு சொன்னேன். ஆண்டவர் உள்ளத்தை அப்படியே தொடுறாரு. தாவீதின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினவன் என்கிற பெயர் அவர் கொடுக்குறார் பாருங்க கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால உங்களுடைய தகுதி, மனுஷர் எப்படி இருக்கு, உங்களை எப்படி பார்க்குறாங்க, அவங்களுக்கு அது இருக்குது, நமக்கு இது இல்லை, இப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க என்னை தரக்குறையாக வச்சுட்டாங்க, என்னை இது பண்ணலை, அதை பண்ணலை, இப்படி இது யோசிக்கிறதே நிறுத்துங்க. ஒரு 10 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் அந்த இடத்துக்குள்ள நுழையிறீங்க. 10 பேரும் உங்களை பற்றி பேசுகிறாங்க. உங்களை பற்றியே தப்பாக பேசுனா கூட, உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உலக மக்கள் அப்படி பேசுகிறாங்க. நீங்கள் என்ன யோசிக்கணும்? அவன் என்னை நாயின்னு சொன்னால் நான் நாயாக போகிறேன்னா, அவன் என்னை கழுதைன்னு சொன்னால் நான் கழுதியாக போகிறேன்னா, அவன் என்னை குப்பைன்னு சொன்னால் நான் குப்பையாக போகிறேன்னா, குப்பையில் இருந்தாலும் குப்பையில் இருந்து தான் என்னை உயர்த்தியிருக்கிறார் ஆண்டவர், இன்னும் உயர்த்துவார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் பார்ப்பேன். என் தகுதி தேவனால் உண்டாயிருக்கு. மனுஷன் சொல்கிறத வச்சு கணக்கு போட்டு கவலைப்பட்டு யோசிச்சுட்டு மண்டையை பொழந்துட்டு இருக்கிறத நிறுத்திட்டு
கர்த்தர் என்ன சொல்றார்? அது போதும். ஹல்லேலூயா. தகுதி இல்லாமல் இருந்தாலும் என்னை அவர் தகுதிப்படுத்துகிறார். இன்னும் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, இன்னும் உம்மை போல மாற்றும் உம்முடைய சுபாவங்கள் எனக்குள்ளே பெருகட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் அப்படியே சொந்தமாகட்டும். உங்கள் வார்த்தைக்கு உள்ளே இருக்கிற நன்மைகளை குடைந்து எடுத்து ஒரு சுரங்கத்திலிருந்து எடுக்கிற மாதிரி எடுத்து சுதந்திரிக்கட்டும் அப்பா. உடைய பிள்ளைகள் தங்கள் தகுதி உம்மால் உண்டாயிருக்கிறது என்கிற ஆணி அச்சாணியிலே அஸ்திபாரத்திலே உறுதியாய் நின்று நீர் வைத்திருக்கிறத ருசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் முன்பாக ஒவ்வொரு இடங்கள்லாம் வர இடங்கள்லாம் இதுவரைக்கும் நான் இப்படி இருக்கிறேன்னா ஒரு ஆளா இருக்கிறேன், அதுக்கு காரணம் ஆண்டவர் தான், இயேசு தான் என்பதை சொல்லட்டும் ராஜா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.